உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அனுபவ வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட ஆசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியில் இருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி விருச்சக ராசி அன்பர்களுக்கு குரு பார்வையில் இருக்கக்கூடிய சூரியனால் ஏற்படக்கூடிய யோகத்தை பற்றி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். விருச்சக ராசி அப்படின்னு சொன்னாவே அதில் வரக்கூடிய நட்சத்திரம் விசாகம், அனுஷம், கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். விருச்சக ராசி அன்பர்கள் அப்படின்னாவே நுணுக்கமான அறிவு கொண்டவர்கள் இந்த விருச்சக ராசி அன்பர்கள். என்னென்னா மற்றவங்க அப்ரோச் பண்ண மாதிரி இருக்க மாட்டீங்க. ஏதோ ஒரு கோபமான ஆள் மாதிரி, ஏதோ ஒரு திமிரான ஆள் மாதிரி மற்றவங்களுக்கு தெரிவிங்க. ஆனால் உண்மையிலேயே மிக சிறந்த அன்பு உள்ளம் கொண்டவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். மற்றவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நினச்சி செய்யக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பவர்கள். ஆனால் அதை மற்றவங்களுக்கு புரியவே புரியாது. அவர் எப்போவுமே ஒரு மாதிரி இருப்பார், அவர் எப்போவுமே கோபக்காரராக இருப்பார், அவங்க எப்போவுமே ஒரு மாதிரி ரஃப்பான ஆளாக இருப்பாங்க அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு எப்பவுமே உண்டு. அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு தனித்துவமாக இருப்பீங்க. அது நல்லதுக்காகவும் இருக்கும், கெட்டதுக்காகவும் இருக்கும். அதான் அங்கே பிரச்சனை. அப்படி தான் சார் என் வாழ்க்கை இப்படி போராட்டமாக இருக்குது. ஒரு நல்ல விஷயங்கள் எதாவது செஞ்சால் கூட அதுக்கு ஒரு அப்ரிஷியேஷன் இல்லை. நம்ம எதாவது ஒன்று பண்ணணும்னு நினச்சா கூட நம்மளை யாரும் செய்ய விட மாட்டுறாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நண்பர்கள் இந்த விருச்சக ராசி என்பர்கள். இந்த விருச்சக ராசி என்பர்களுக்கு குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி. 2ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடியவர் தனக்காரகன், அவர் 7ஆம் இடத்துல இருக்கார். அதே போல் விருச்சக ராசி என்பவர்களுக்கு 10ஆம் அதிபதின்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானாதிபதி, அதேமாதிரி கர்மஸ்தானாதிபதி சூரிய பகவான் 3ஆம் இடத்துல இருக்கார். இந்த குருவுடைய பார்வை இந்த கர்மஸ்தானாதிபதி, தொழில் ஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சூரியனுக்கு விழுது. வருகின்ற ஜனவரி மாதம் 13ஆம் தேதியிலேருந்து அடுத்த ஒரு மாதங்கள் இந்த அமைப்பு இந்த விருச்சக ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. நீண்ட காலத்திற்கு பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய முக்கியமான நாட்களாக, முக்கியமான மாதமாக இந்த ஜனவரி மாதம் விருச்சக ராசி என்பவர்களுக்கு இருக்க போகுது. எல்லோரும் எழுதி வச்சுக்கிங்க. என்ன சார் பெரிய மாற்றம் வந்துடும், இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது போதாதா? நிறைய படாதபாடு பட்டோம் சார், இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை சார், எல்லாத்துலேயும் தோல்வி தோல்வி தோல்வி, நிறைய நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க, ஆனால் எனக்கு ஒன்றும் நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மன விரக்தியில் இருக்கக்கூடிய விருச்சக ராசி என்பவர்களுக்கு தான் இந்த பதிவு. ஏன்னா இந்த விருச்சக ராசியில் பிறந்துட்டாவே என்னென்னா சில விதமான பலவிதமான பிரச்சனைகளை கடந்து அதுக்கப்புறம் தான் சாதனை செய்யக்கூடியவர். அதுக்குள்ளே என் வாழ்க்கையே போயிடுமே சார், சின்ன வயசில் நல்லா இருந்தால் தான் சார் நல்லாயிருக்கும், வயசானதுக்கப்புறம் எப்படி இருந்தால் என்ன சார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இருக்குது. ஆனால் உண்மையிலேயே விருச்சக ராசி என்பவர்கள் கடைசி வரக்கூடிய, அதாவது 45 வயசுக்கு மேலே தான் நல்லாவே இருப்பீங்க. சில பேர் சொல்லுவீங்க, ஐயோ 45 வயசுக்கு மேலே தான் சார் கஷ்டப்பட்டுட்டே இருக்கேன், சின்ன வயசுலாம் கூட பரவாயில்ல சார் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களாம் காரணம் அந்த தசா புத்தி. நிறைய விருச்சக ராசி என்பவர்களுக்கு சுக்கிர தசை, சூரிய திசையே பெரிய பிரச்சனையாக கொடுத்துருக்கும். சுக்கிர தசைன்னு சொன்னாங்க சார், ஆனால் நான் படுற கஷ்டம் எனக்கு தான் தெரியும். நிறைய பேருக்கு கேது தசை பிரச்சனையை கொடுத்துருக்கும். ஏன்னா கேது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிழல் கிரகம். அது நிழல் கிரகம் என்னென்னா உங்களுடைய போன ஜென்மத்து, பூர்வ ஜென்மத்து பலனை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் உண்மையிலேயே கேது திசையில் உங்களுடைய பிரச்சனைகள் நிவர்த்தி ஆகும். அவர் உங்கள் பிரச்சனையை முடிச்சு வைக்கிறதுக்கான வேலையை செய்வார். நிறைய விருச்சக ராசி என்பது கேது தசை நடக்குதுன்னு கவலையப்படாதீங்க, நல்லா தான் இருப்பீங்க. முதல்ல உங்களுக்கு கடன் கிடைக்காது. ஆமாம் சார், கடன் கிடைச்சாதான் சார் வாழ்க்கையை வாழ்கிறது, நான் தொழிலை எப்படி சார் சம்பாதிக்கிறது, தொழிலில் கடன் வாங்கி தான் செய்ய வேண்டிய நிலை இருக்குது, அதுவே கிடைக்காதுன்னு சொல்கிறீங்க. அது கிடைக்காமல் இருக்கிறது நல்லது. உங்களுடைய பிரச்சனை தீரப்போகுது. நீங்கள் வரக்கூடிய காலகட்டத்தை சம்பாதிச்சு உயரக்கூடிய ஒரு சூழல் கண்டிப்பாக வரும். இனிமேல் யார்ட்டையும் கடனே வாங்க மாட்டேன் அப்படின்னு சில பேர் முனைப்போடு இருப்பீங்க. அந்த அளவுக்கு கஷ்டம், அவமானம், கடன் வாங்கிட்டு பெரிய பிரச்சனை மாட்டிகிட்டு இருக்கீங்க. இதுக்கப்புறம் கடனும் கிடைக்காது சார் எங்களுக்கு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருப்பீங்க.
இந்த மாதிரி இருக்கக்கூடிய விருச்சக ராசி அன்பர்களுக்கு தான் இந்த குரு பார்வையில் இருக்கக்கூடிய சூரியன் உங்களுக்கு நல்லது செய்ய போறாரு. முதல்ல தொழிலில் மிகப்பெரிய மாற்றம் முன்னேற்றத்தை இந்த சூரிய பகவான் கண்டிப்பாக கொடுக்க போறார். ஏன்னா குரு பார்வையில் இருக்கக்கூடிய தனக்காரகன் குரு பகவான் உங்க ராசிக்கு, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி குரு பகவான் உங்க ராசிக்கு, அவர் இந்த சூரியனை பார்க்கறது மூலமாக கர்மகாரகன் சொல்லக்கூடிய உங்க ராசிக்கு 10ஆம் அதிபதியை பார்க்கறதுனால உங்களுடைய தொழிலில் மாற்றங்கள் வரும். தொழிலில் அடுத்த நிலைக்கு வருவீங்க. அது பணம் வந்து தான் ஆகணும்னா இல்லை, இயற்கையாகவே நடக்க போகுது. நீங்கள் கடன் வாங்கி தான் வாங்கணும்னு நினைக்காதீங்க, அது தேவைப்படாது. நீங்கள் முயற்சிகளை அதிகமாக படுத்தணும். ஏன்னா இந்த சூரிய பகவான் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார். முயற்சிகள் அதிகமாக செய்யுங்க. தொழிலில் மட்டும் பண்ணுங்க. நீங்கள் கடன் வாங்கல முயற்சி பண்ணாலும் நடக்காது. ஆனால் உங்களுடைய தொழிலில் நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் நீங்கள் நிறைய யோசிங்க, என்னெல்லாம் பண்ணலாம். ஏன்னா விருச்சக ராசி என்பவர்களுக்கு ஒரு ஞானம், ஒரு அறிவுத்திறன் எப்பவுமே உண்டு. அதெல்லாம் வச்சுக்கிட்டு தான் சார் கடைசியில் ஒன்றும் இல்லாமல் இருக்கேன். ஆனால் அந்த மாதிரி நினச்சிட்டிங்க அப்படின்னா ஜெயிக்க போறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா ஒன்றும் இல்லைன்னு நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு உத்வேகம் வரும். அதனால் வாழ்க்கையில் அடுத்த நிலைக்கு செல்லக்கூடிய விருச்சக ராசி என்பர்களே, அது வேலையில் கூட இருக்கலாம். வேலையில் நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்கலாம், வேலை போயிருக்கலாம், வேலையில் நிறைய தொல்லைகளை சந்திச்சிருக்கலாம். உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ரமோஷன் கிடைக்காம இருந்திருக்கும், கிடைக்க வேண்டிய இன்க்ரிமெண்ட் கிடைக்காம இருக்கும். நிறைய விருச்சக ராசி என்பது நல்ல தலைமை பொறுப்பில் இருந்துட்டு யாராவது பாலிடிக்ஸ் பண்ணி உங்களை இறக்கி விட்டுருப்பாங்க, யாராவது பிரச்சனை பண்ணி உங்களை மாட்டி விட்டு அந்த வேலை போயிருக்கும். இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு முயற்சியின் மூலமாக முயற்சி பண்ணணும். அது முயற்சி பண்ணாமல் கிடைக்காது. ஆனால் உங்களுடைய எல்லா அறிவுத்திறனையும் பயன்படுத்தணும். உங்களுக்கு என்ன பெஸ்ட்டு, உங்களுக்கு என்ன நாலேஜ் இருக்குது அதை பயன்படுத்துங்க போதும். கண்டிப்பாக விருச்சக ராசி அன்பனாவே ஒரு யூனிக்னஸ் உண்டு. ஏதோ ஒரு வகையில் ஏதோ ஒரு துறையில் உங்களுக்கு ஒரு அனுபவம் இருக்கும், அசாத்திய அனுபவம் இருக்கும், அசாத்திய திறமை இருக்கும். அதை பயன்படுத்தக்கூடிய நேரம் வந்துருச்சு. அதற்கான ஆரம்ப காலட்டம் தான் இந்த ஜனவரி மாதம் 17ஆம் தேதி. நீங்கள் தொழிலில் எவ்வளோ பெரிய கடன் வாங்கியிருக்கலாம், எவ்வளோ பிரச்சனையை சந்திச்சிருக்கலாம், ஆனால் முன்னேறிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முன்னேறிடுவீங்க. நான் நல்லா வந்துடுவேனா சார், நல்லா வந்துடுவீங்க. கடன் பிரச்சனை குறைஞ்சிருமா சார், அதுவே போதும் சார் எனக்கு, கண்டிப்பாக கடன் பிரச்சனை குறைஞ்சிரும். பேர் புகழ் கிடைச்சிருமா, இந்த பேர் புகழ் கிடைக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த விருச்சக ராசி என்பது. எனக்கு வேறு எதுவும் இல்லை சார், மற்றவங்களுக்கு முன்னாடி சாதிச்சு காமிச்சிடணும் சார், எனக்கு பணம்லாம் பெருசாக சம்பாதிக்கலாம் இல்லை, என்னை 4 பேர் என்னை தப்பாக பேசினாங்க, 4 பேர் என்னை அவமானப்படுத்தினாங்க, அவங்களுக்கு முன்னாடி நிற்கணும் சார் அப்படி நினைக்கக்கூடியவர்கள் விருச்சக ராசி என்பது. அவங்க முன்னாடி நின்றுவீங்க, கவலைப்படாதீங்க. சாதிச்சு காட்ட போகிறீங்க, வேலையில் நல்ல இடத்துல வரப்போகிறீங்க, தொழிலில் நல்ல மாற்றம் வரப்போகுது, தொழிலில் நிறைய கவனத்தை செலுத்த போகிறீங்க. இப்போ தான் உண்மைதான் சார், அப்படி கவனம் செலுத்தாதனால தான் சார் என் தொழில் போயிடுச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கார். மனக்குழப்பங்கள்னால நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். நிறைய பேருக்கு வெளிநாட்டில் இருந்துமே வேலை வாய்ப்பு போயிருக்கும். வெளிநாட்டில் இருக்கிறது தான் சார் பேர், கடைசியில் எனக்கு ஒன்றும் இல்லாமல் உட்காந்துருக்கேன். இப்போ பணமே இல்லை சார், சிலதெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணதெல்லாம் நஷ்டமாக போயிடுச்சு. வெளிநாட்டில் இருந்து 4 பேரை நம்பியிருப்பீங்க, அவங்க உங்களை ஏமாற்றிருப்பாங்க. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு ஏமாற்றம் நடந்திருக்கும். நிறைய பேர் குடும்பத்தினாலே பிரச்சனைகள் நிறைய சந்தித்தவர்கள் விருச்சக ராசி என்பவர்கள். குடும்பத்துக்காக நான் செலவு பண்ணேன், எங்கள் அப்பா ரொம்ப கஷ்டப்பட்டார், குடும்பத்தையே நான் தான் வளர்த்தேன், கடைசியாக இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் இருக்கேன். குடும்பத்தை நான் தான் மூத்த பையன், நான் தான் எல்லாத்தையும் செலவு பண்ணேன், எல்லாரையும் படிக்க வச்சேன், கடைசியில் எனக்கு யாரும் செய்யலை. நான் நிறைய உதவிகள் பண்ணேன், அதனால் ஒரு பிரச்சனை வந்துருச்சு. சில பேர் பார்த்தீங்கன்னா அம்மா அப்பா பேரில் ஏதாவது சொத்துக்குலாம் எழுதி கொடுத்துருப்பீங்க, ஃபாரின்லேருந்து வாங்கலாம்னு நினச்சி வாங்கியிருப்பீங்க, அதில் ஒரு ஏமாற்றம் வந்திருக்கும். அக்காவுக்கு உதவி பண்ணியிருப்பீங்க, தங்கச்சிக்கு உதவி பண்ணியிருப்பீங்க, இதனால் பலவிதமான பிரச்சனைகளை கேட்டால் சண்டை தான் சார் வருது அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு நீங்கள் சம்பாதிக்க போகிறீங்க, கவலைப்படாதீங்க. இழந்ததை மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆரம்ப கட்டமாக இந்த ஜனவரி மாதத்தில் இருக்க போகுது. அது கண்டிப்பாக அவங்க மூலிமா இல்லைனா கூட வேறு ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கான இழப்பீடு பூர்த்தி செய்யப்படும், கவலைப்படாதீங்க.
நிறைய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பாங்க உங்கள் மனைவி, உங்கள் கணவன் உங்களை புரிஞ்சிக்காமல் இருந்திருப்பாங்க, அதனால் சில பிரச்சனைகள் வரும். நம்ம முதல்ல சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ரஃப்பான கேரக்டராகவே மற்றவங்களுக்கு தெரிவிங்க. நீங்கள் சிரிச்சே பார்த்துருக்க மாட்டாங்க, அதான் பிரச்சனையே. ஆனால் உண்மையிலேயே ரொம்ப அன்பானவங்க. அந்த சிரிப்பு தெரியாது, நாடகம் பண்ணது போட தெரியாது. அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதனால் நிஜமாகவே நீங்கள் சொன்ன மாதிரி என் கணவர் என்னை விட்டு போயிட்டார் சார், என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க, நான் கரெக்டாக இருக்கிறது தப்பா, நேர்மையாக இருக்கிறது தப்பா அப்படின்லாம் யோசிக்கக்கூடியவர் இந்த விருச்சிக ராசி. அந்த நேர்மை தான் உங்களை காப்பாற்ற போகுது, அந்த கரெக்டாக இருக்கிறது தான் காப்பாற்ற போகுது. உங்களுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள், திருமணத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், மறு திருமணம் ஏற்படும். அதேமாதிரி நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்புகளை இந்த சூரிய பகவானுடைய பார்வை, குரு பகவானுடைய பார்வை சூரியன் மேலே விடுறதுனால கண்டிப்பாக கிடைக்க போகுது. அதே போல் நிறைய பேருக்கு உடல்நிலை பாதிப்புகள்னால பார்த்திங்கன்னா ஒரு குழந்தை இல்லை, குழந்தைன்னு சொல்கிறதுக்கு ஒன்று இல்லை சார் எனக்கு, அதனாலேயுமே நிறைய பேர் அசிங்கப்படுத்துகிறாங்க. நிறைய பெண்கள் இந்த மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள், கர்ப்பப்பை பிரச்சனை, பிசிஓடி, இந்த மாதிரி ஒரு தொல்லைனால் கணவன் மனைவிக்குள்ளே ஒரு இணக்கமான சூழ்நிலை, அதனால் ஒரு குழந்தை இல்லை, டாக்டர் செக்கப்லாம் பண்ணிட்டோம், நிறைய ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துகிட்டோம், நடக்கலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் குழந்தை பேரை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வாய்ப்பை இந்த குரு பார்வையில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஏற்படுத்த போகிறாரு. நிறைய பேருக்கு முதல்ல வம்பு வழக்கிலிருந்து பிரச்சனைகள் தீரக்கூடிய ஒரு அமைப்பு, சொத்து சம்பந்தமான தகராறு தீரும், பூர்வீக சொத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் தீரும், வீடு விற்கலை இடம் விற்கலைன்னு சொல்லக்கூடியவர்களுக்கு அந்த இடம் வீடு விற்கும், அதனால் ஏற்பட்ட மன கஷ்டங்கள். நிறைய தொழில் பண்ணுறவங்களுக்கு என்னென்னா, சொத்து வாங்கி சொத்தை கடனுக்கு வச்சேன் சார், அதோடு எனக்கு தொழில் நடக்கலை, அது இப்போ தான் தெரியும், இப்போ நான் சொன்னதுக்கப்புறம் தான் தெரியும் நிறைய பேருக்கு. ஏன்னா இந்த விருச்சிக ராசி அப்படின்னாவே நிறைய பேர் பொறாமப்படுவாங்க அவங்கள பார்த்து, அப்படி ஆகிட்டானே, அப்படி வீடு வாங்கிட்டானே, இப்படி நடந்துச்சு அப்படின்னு பொறாமப்படுவாங்க. அந்த பொறாமையிலேயே அந்த நிறைய கண் திஷ்டினாலேயே சொத்தை டாக்குமெண்ட் எடுத்து போய் பேங்க்கில் லோன் வாங்கினேன் சார், அதுலேருந்து நான் கடனே கட்ட முடியல, ஒரு கார் வாங்கினது கடன் கட்ட முடியல, அதனால் வண்டியெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு நிலையெல்லாம் இருக்குது சார், இதெல்லாம் தீருமா அப்படின்னு கேட்டால் இது எல்லாமே தீரக்கூடிய ஆரம்ப காலம்தான் இந்த ஜனவரி மாதம் 13ஆம் தேதி. அதற்கு தயாராக இருங்க, அதற்கான முயற்சிகளை பண்ணுங்கள். ஏன்னா அந்த முயற்சி ஸ்தானத்தில் இந்த சூரிய பகவான் வரக்கூடிய காலத்தில் நீங்கள் முயற்சி பண்ணாதான் சிலதெல்லாம் மாற்ற முடியும், முயற்சி பண்ணாமல் ஒன்றும் மாற்ற முடியாது. முயற்சி பண்ணுறேன் சார், அப்போ இன்னும் அதிகமாக ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் லேக் ஆகிறீங்கன்னு அர்த்தம், ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் கரெக்டாக செய்யலைன்னு அர்த்தம். அதை மட்டும் கரெக்டாக பார்த்து செஞ்சுக்கிறது நல்லது. அதே போல் உங்கள் சுயஜாதகத்தை பக்கத்தில் ஏதாவது ஒரு ஜோசியர்கிட்ட பார்த்துங்க. ஏன்னா நான் அதே பார்க்க மாட்டேன், எனக்கு கிடைச்சா கிடைக்கட்டும், நான் உழைப்புக்கேற்ற ஊதியம் வரணும், நான் அப்படி தான் இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு விருச்சிக ராசி. அந்த மாதிரி கொஞ்சம் மனசை மாற்றிங்க. பக்கத்தில் யாராவது ஜோசியரை பார்த்து என்ன பிரச்சனை, எதனால் நம்மளுக்கு எதுவும் நடக்குது. சில பேர் கர்மா சொன்ன மாதிரி கேது தசை, அதெல்லாம் கர்மாவால் ஏற்படக்கூடிய பிரச்சனை. சில பேருக்கு புதன் தசை, உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு பெண் சாபம் இருக்கும், அதனால் உங்களால் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாத ஒரு சூழலாம் இருக்கும். அதெல்லாம் உங்கள் சுயஜாதத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு அதற்கான பலன்களை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவங்களுக்கு சிங்கிள் பேஜில் PDF ஃபார்மேட்டில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினச்சிங்கன்னா வெறும் 300 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் போட்டு கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படை ஜோதிட பயிற்சிகள் நடத்துகிறோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம், வயது வரம்பு கிடையாது, குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் படிக்கிறவங்க ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கலாம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பர் வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.